எப்ப சிட்னி போனாலும் இந்த பார்க்லே மார்க்கெட்ல போய் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா, மோஸ்ட்டா நாங்க இருக்கிறது ரூரல் சைடு. ஸோ, அங்க வந்துட்டு நம்ம ஊர் காய்கறி எல்லாம் நெறைய கிடைக்காது. ஆனா, இங்க போனோம்னா நம்ம ஊர்ல இருக்க மாரியே ஒரு ஃபீலு. எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் இங்க கிடைக்கும். எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். எல்லா நம்ம ஊர் ஐட்டமும் இங்க கிடைக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் நம்ம வுல்வர்ட்ஸ், கோல்ஸ், ஆல்டில வாங்குறத விட இங்க அத விட பாதி அமௌண்ட் இங்க கம்மியாவே கிடைக்கும். ஸோ, எப்ப நம்ம சிட்னி போனாலும் இங்க பார்க்லே மார்க்கெட்ல போயிட்டு நாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துருவோம். அது மட்டும் இல்லாம இந்தியன் குரோசரி ஷாப் போனோம்னாலும் நம்மளுக்கு தேவையான குரோசரி திங்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ பார்க்லே மார்க்கெட்ல எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுகளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் தான். ஸோ இந்தியன் குரோசரி ஷாப்பில் கூட நான் கொஞ்சம் அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து இனி எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் இருக்க ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட வேண்டியது தான்.